ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு தெரியுதுங்களா? கண்டுபிடிங்க பார்ப்போம். சமயபுரம் மாரியம்மன் கோயில். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பொது தரிசன வழியாக தான் போனோம் நாங்கள். இன்றைக்கி பயங்கர கும்பல் தான் எப்போதும் போல். நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து பூச்சொரிதல் ஆரம்பிக்க போகுது, 4 வாரமும். அதனால் அம்மாவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடைபயணம் வர்றவங்க, பாத யாத்திரை வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க, பூ கொண்டுட்டு வருவாங்க. அம்மாவை பார்க்கணுன்னா அவ்வளோ அதிசயமாக இருக்கும். அதனால தான் சரி இந்த தடவை வந்து அம்மாவை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோன்ட்டு கிளம்புனோம். உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தரிசனம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நான் சாமி வேண்டிக்கிட்டேன். நம்ம மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், எவ்வளோ மன அமைதி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மாரியம்மனை வந்தால் தஞ்சம் அடைஞ்சாவே போதும். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவள் வந்து கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவா. சமயபுரத்து மாரியம்மனை நம்பி நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம இறங்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு அவள் வந்து உதவி செய்வாள். அம்மாவை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அம்மா வந்து ஒரு இதாக இருக்கும்போது இருந்த வழி இது தான். ஃபஸ்ட்டு உள்ள வழி இது தான். அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே நிறையா பக்கம் எல்லா பக்கமும் விட்டுட்டாங்க. நல்லா இருக்குது. கோயிலுக்கு வந்தது மன நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா, திருச்சி வந்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமான சக்தி பீடம்னா நம்ம அம்மா சமயபுரத்து அம்மா தான். நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம மனசில் நினச்சாவே நம்ம அவள்கிட்ட 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பா. நான் அப்படி தான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அம்மா நல்லபடியாக நம்மளை எல்லாரையும் பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்கள், நம்ம குடும்பத்தை எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்கணும். சமயபுரத்து அம்மா அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே ஜொலிக்க போகிறாங்க. பூவிலையே அப்படியே நிறைஞ்சிருப்பாங்க அம்மா. இப்போயும் நிறைஞ்சி தான் இருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வந்து பூ கொண்டு வந்து வருவாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் விளக்கேற்றுற இடம். இங்கே பாருங்கள், கோமாதா தரிசனம். நல்ல தரிசனம் இல்லை, கோபுர தரிசனம் பாருங்கள். இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு இதுதான் முன்னாடி. சமயபுரத்து மாரியம்மா தெரியுதுங்களா? பாருங்கள், கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க. பாருங்கள், சமயபுரத்து அம்மாவை வேண்டிக்கோங்க. எல்லாமே அம்மா நம்பிக்கையாக நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு தருவா அப்படின்னு உங்களுக்காக சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். கும்பிட்டுக்கோங்க. சமயபுரத்து மாரியம்மனோட முன்னாடி நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க. அம்மா நல்லபடியாக நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணும். நம்ம வேண்டது எல்லாமே அம்மா நிறைவேற்றி கொடுக்கணும். உங்களால் வர முடியாட்டியும் வீட்டில் இருந்தே நினச்சி அம்மாவை நல்லபடியாக நினச்சி வேண்டிக்கோங்க. அம்மா நம்மளை நல்லபடியாக காப்பாற்றணும். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிட்டேன். நம்ம எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.